வணக்கங்கள். இரத்தத்தின் இரத்தமே அப்படி என்றால் உடன்பிறப்புகள் எல்லோரும் ஒரு தாய் மக்கள். அப்படி இருக்கும்போது இரத்தத்தின் இரத்தமே என்று சொல்வதில் தவறில்லை. ஓகே, நீங்களெல்லாம் இரத்தத்தின் இரத்தம் மட்டுமல்ல, ரத்தினங்கள். தாத்தா, நீங்கள் ரொம்ப எங்களை ரொம்ப புகழுறீங்க தாத்தா. இல்லை சொல்கிறாங்களே, இருக்கிறது தான் சொல்கிறேன் தாத்தா. நீங்கள் உங்களுக்கு இன்னொரு கேள்வி கேட்க போகிறோம் தாத்தா. இப்போல்லாம் கடவுள் மனுஷங்களெல்லாம் உயிரினங்களெல்லாம் படைச்சிருக்காரு. என்ன மேன்மையாக படைத்திருக்கிறார், எவ்வளோ மேன்மையாக படைத்திருக்கிறார், அதிசயமாக பண்ணியிருக்கிறார் என்று நான் சொன்னால. இப்போ நமது உடம்பை எடுத்துக்கொள்ளுங்கள், என்ன அற்புதமாக இருக்கிறது. அற்புதமாக என்னை படைத்தாய். அந்த மாதிரி அற்புதமாக பண்ணிக்கிறாரு. ஏன்னா மெட்டீரியலில் நம்மளை பண்ணிக்கிறார் தாத்தா. அம்மா தோசை சுடுறாங்க, வடை சுடுறாங்க, சப்பாத்தி சுடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்கல்ல. இதெல்லாம் என்ன மெட்டீரியலில் செய்கிறாங்க தாத்தா? மாவில் செய்கிறாங்க. அதே போல் மனித இனங்களை கடவுள் எண்ணத்தில் பண்ணியிருக்கிறாரு தாத்தா. சொல்கின்றேன், அவர் நம் உடலை ரசாயனத்திலே படைத்திருக்கிறார். ரசாயனத்திலே படைத்திருக்கிறார். அந்த ரசாயனம் அதுக்குள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்தால் அணுக்கள் இருக்கிறது. அம்மா தோசை சுட்டு இருக்கிறார்கள். அந்த தோசையை என்னத்தில் சுற்றிருக்காங்கன்னு பார்த்தா கரையத்தில் அங்கங்கே வரும்போது பார்த்தா மாவில் பண்ணிக்கிறாங்க. இந்த மாவை வச்சுக்கின்னு எத்தனை பணியாரம் பண்ணிக்கிறாங்க, எத்தனை ஒலையாப்பம் பண்ணிக்கிறாங்க, எத்தனை விதமான உணவுகளை பண்ணியிருக்கிறாங்க. மொத்தமாக என்னத்தில் பண்ணிக்கிறாங்கன்னு பார்த்தா மாவில் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி மனுஷன் என்னத்தில் தாத்தா பண்ணிக்கிறாரு கடவுள்னாக்கா மாவில் பண்ணிக்கிறாரா தாத்தா? மாவும் இணைந்திருக்கிறது, ரசாயனத்தில் பண்ணியிருக்கிறார். இந்த ரசாயனங்கள் எல்லாம் எதனால் படைக்கப்பட்டிருக்கிறதுனால் அணுக்களால் படைக்கப்பட்டிருக்கிறது. பலவிதமான எண்ணிக்கையை கொண்ட பொருட்கள் வழியாக இந்த உடம்பை படைத்திருக்கிறார். தண்ணீரை படைத்திருக்கிறார், ரத்தத்தை பண்ணியிருக்கிறார், அதன் உள்ளே சுண்ணாம்பு சத்தை படைத்திருக்கிறார், இரும்பு சேர்க்கப்பட்டிருக்கிறது உடம்புக்குள்ளே. அவைகள் பார்ப்பதற்கு இரும்பாக காணப்படாது. பல எண்ணிக்கைகள் கொண்ட மேபி ஒரு 26 எலக்ட்ரான் புரோட்டான் தங்கம் கூட இருக்கிறது உடம்புக்குள்ளே. அது தங்கமாக இல்லை. தங்கமாக இருந்தால் அதை நோண்டி எடுத்து விற்று விடுவார்கள் மனிதர்கள். அது தங்க வடிவிலே இல்லை, அணுக்கள் வடிவிலே தான் இருக்கிறது. ஒருவேளை 80 எலக்ட்ரான் 80 புரோட்டான்ஸோ இல்லை 79 எலக்ட்ரான்ஸ் 79 புரோட்டான்ஸோ இருக்குது. அதே மேலே காப்பர், அதே மேலே தண்ணீர், கூட்டுப் பொருட்களால் சேர்க்கப்பட்டது தண்ணீர், காம்பவுண்ட். இவைகளெல்லாம் உள்ளே என்னடா இருக்கிறதுன்னு ஆராய்ந்து பார்த்தா வெறும் அணுக்கள், எலக்ட்ரான் புரோட்டான்ஸ் களை கொண்டதுக்கு பெயர் அணு. பல அணுக்களை கொண்டது தான் ரசாயனம். நம் உடம்பை எதனால் படைக்கப்பட்டிருக்கிறது என்றால் வெறும் அணுக்களால் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நமது உடம்பு அழிந்து விட்டால் இந்த உடம்பில் உள்ள அத்தனை
பொருட்களும் நான் சொன்னேனெல்லாம் வா இரும்பு, தங்கம், தண்ணீர், ரத்தம், சுண்ணாம்பு சக்தி, வேறு எதையெல்லாம் கடவுள் சேர்த்து மண் இதெல்லாம் பிரித்து பார்த்தா, உள்ளே நுழைந்து பார்த்தா அதுக்குள்ளே வெறும் அணுக்கள் தான் இருக்கிறது. நமது உடல் அழிந்து விட்ட பிறகு அந்த உடல் உருவாக்கப்பட்ட உடல் பாகங்கள் எல்லாம் அணுக்களாக பிரிந்து அணுக்களோடு அணுக்களாக சேர்ந்து விடுகிறது. எங்கடா நேற்று புதைச்சி வச்ச பாடியை சில வருஷங்களுக்கு பிறகு உள்ளே நோண்டி பார்த்தா அந்த பாடியே இல்லை. எங்கே போச்சுனாக்கா அவைகளெல்லாம் அணுக்களாக மாறி அணுக்களோடு அந்த இடத்துல எந்த இடத்துல எங்கெங்கேயோ போய் சேர்ந்து விட்டது. ஆம் சொல்கிறாங்களே, நீங்கள் கேட்டீர்களே, நமது உடம்பு எந்த உலோகத்தால் மெட்டீரியலால் செய்யப்பட்டதை கேட்டீர்கள் அல்லவா? ஒட்டு மொத்தத்தில் அணுக்களால் செய்யப்பட்டது தான். எஸ், அம்மா சுட்ட பணியாரம், தோசை, இட்லி, சட்னி அதெல்லாம் இல்லைனாக்கா பட்னி, இவங்களெல்லாம் எப்படி செய்திருக்கிறார்கள் அம்மா என்றால் மாவின் மூலமாக. அவருடைய அடிப்படை மாவு, தானியங்களை மாவாக்கப்பட்டு அதன் மூலியமாக தான் இத்தனை பலவிதமான பண்டங்களை, அதுக்கு ஒரே வார்த்தையில் சொன்னால் பணியாரம். மாவுகளால் செய்யப்பட்ட அனைத்து பண்டங்களும் இதற்கு பெயர் பணியாரம். அதே போல தான் மனித உடல் எதனால் செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அணுக்களால் செய்யப்பட்டிருக்கிறது. வேறு எந்த மெட்டீரியலும் எங்கேருந்து வரவில்லை. எந்த மெட்டீரியலை கொண்டு வந்தாலும் அதுக்குள்ளே அணுக்கள் இருக்கிறது. அவைகளால் தான் செய்யப்பட்டது உடல் பாகங்கள். எஸ், ஓகே சொல்லுங்களே, அதான் எல்லாம் வெறும் அணுக்களா? ஆம் சொல்கிறாங்களே, நாங்கள் அணுக்களெல்லாம் பார்க்குறதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தே தாத்தா. அணுக்கள் கண்ணுக்கு தெரியாதது தான் எங்களாக இது அணுக்கள் நாங்கள் சொல்லும்போது நீங்கள் எங்களுக்கு இந்த அணுக்களை காட்டினீங்களே, எங்கே பார்த்தாலும் அணுக்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆனால் நீங்கள் அந்த அணுக்களை எங்களுக்கு காட்டி விட்டீர்களே தாத்தா. என்ன தாத்தா, நீங்கள் ஒரு விளக்கை, ஒரு பல்பு எரிகிறதை காண்பித்து அது உள்ளே அந்த விளக்கு, அந்த பல்புக்குள்ளே அந்த ஒரு மெட்டீரியல் வெளிச்சத்தை கொண்டு கொண்டிருக்குது அல்லவா? டங்ஸ்டன். அந்த மெட்டீரியல் வந்து அணுக்கள் சேர்ந்த ஒரு கம்பியை உஷ்ணப்படுத்தி அவைகளை எரிய வைத்து அதிக உஷ்ணமானால் அது அதிக உஷ்ணமாக அது எரிய ஆரம்பிக்கிறது. எரிந்த பிறகு அது வெளிச்சமாக காணப்படுகிறது. அந்த வெளிச்சத்தை நீங்கள் எனக்கு காட்டி இதுதான் எலக்ட்ரான், புரோட்டான்ஸ், அவைகளை அந்த எரியும் விளக்காக உங்களுக்கு காட்டுகிறேன் என்று காட்டினீர்களே, என்ன உண்மை தாத்தா நீங்கள் சொன்னது? பார்த்தா அணுக்களை பார்க்க முடியாது என்று சொன்னார்களே, ஆனால் நீங்கள் அந்த அணுக்களை காட்டிவிட்டீர்களே. ஒரு தங்கத்தை காட்டி இதுவும் அணுக்கள், இது தங்கம் வந்து அணுக்களால் செய்யப்பட்டுகிறது. அதில் உள்ளே இருக்கும் எண்ணிக்கை இத்தனை எண்ணிக்கையில் இருக்கிறது. அதில் இருக்கும் அந்த பொருளில் இருக்கும் அணுக்கள் வேறு எண்ணிக்கையில் இருக்கிறது. பாருங்கள், பாதரசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மெர்க்குரி, அதில் 79, 80 எனக்கு இதோ அது வந்துதாகுது. இஃப் யூ கோ டு கூகுள் வி வில் கம் டு நோ தி எக்ஸாக்ட் நம்பர் ஆஃப் ஆட்டோமிக் நம்பர். அந்த மாதிரி மாவெல்லாம் பல பணியாரங்கள், பல தின்பண்டங்கள் எல்லாம் மாவினால் செய்தார்கள் அம்மா என்றால். பல மனிதர்களையும் பல உயிரினங்களையெல்லாம் அணுக்கினால் செய்யப்பட்ட கடவுள். அங்கே கடவுள், இங்கே அம்மா. நான் சொல்கிறது இல்லை சும்மா, நான் சொல்கிறது மெய், பொய் இல்லை. ஓகே, சரி சொல்கிறாங்களே,
மீண்டும் அடுத்த கேள்விக்கு நான் கேள்வியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். உண்மையை சொல்கிறேன், இல்லைனாக்கா நான் கற்பனை பண்ணி சொல்கிறேன் என்று நான் சொல்லிடுறேன். ஓகே, சரிங்க தாத்தா.